வணக்கம், நான் டாக்டர் திலீப் குமார், ப்ராஸ்டோடான்டிஸ்ட் அண்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், டாக்டர் திலீப் டென்டல் சென்டர். நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, டாக்டர் எனக்கு கழட்டி மாட்டுற மாதிரியும் பல் செட்டு வேண்டாம், அதே நேரத்தில் ஃபிக்ஸடாக இம்ப்ளான்ட்டு எனக்கு ரொம்ப காஸ்ட் ஆகுது டாக்டர், அத்தனை நாள் என்னால் வெயிட் பண்ணவும் முடியாது, எனக்கு இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேணாம், ஆனால் பெஸ்ட் பல் செட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் தான் இந்த ஹைப்ரிட் டென்ச்சர், ப்ரெசிஷன் அட்டாச்மெண்ட்டுன்னு நமக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். இது என்ன ஹைப்ரிட் டென்ச்சர், இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமங்கிறது நான் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. கழட்டி மாற்ற பல் செட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது பிளாஸ்டிக்கில் கழட்டி பேஷண்ட் கழட்டவும் முடியும், போடவும் முடியும். ஃபிக்ஸடு இம்ப்ளான்ட்டு எல்லாருக்கும் தெரியும், பேஷண்ட்டால் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட டென்ச்சர் பேர் தான் ஹைப்ரிட் டென்ச்சர். ஸோ நீங்கள் இந்த பேஷண்ட்டையே பார்க்கலாம், இவருக்கு முன்னாடி பல் இருக்குது, ஆனால் பின்பக்கம் பல்லே இல்லை. யூஸ்வலாக நம்ம க்ரௌன் அண்ட் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பல் இல்லைன்னா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜு மாதிரி பண்ணுவோம். ஆனால் அதுக்கான வசதியும் இவர்கிட்ட இல்லை, ஏன்னா பின்னாடி பக்கம் பல்லே இல்லை. ஸோ முன்னாடி தான் வெறும் பல்லு இருக்குது, பின்னாடி பல்லே இல்லை. ஸோ இவருக்கு க்ரௌன் அண்ட் பிரிட்ஜும் போட முடியாது. கழட்டி மாற்ற ஆப்ஷனும் சார் வேண்டாங்கிறாரு, ஏன்னா அது அப்பப்போ கலந்து வந்துடும் டாக்டர், எனக்கு பேசும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், அப்படி வேண்டாம். இம்ப்ளான்ட்டு சொன்னோம், இம்ப்ளான்ட் டைம் கன்சூமிங் ப்ளஸ் அவருக்குமே நிறைய உடல் உபாதைகள் இருக்குது. ஹி வாஸ் நாட் ரெடி ஃபார் அ சர்ஜரி. ஸோ இவருக்கு சஜஸ்ட் பண்ணது நம்ம ஹைப்ரிட் டென்ச்சர் ஆர் ப்ரெசிஷன் அட்டாச்மெண்ட்டுங்கிற டென்ச்சர். ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி முன்னாடி இருக்கிற பல்லை குறைச்சிட்டு அதில் ஒரு கேப் மாதிரி வரும். அந்த கேப்பில் எக்ஸ்டர்னலாக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் அட்டாச்மெண்ட், அதாவது லாக் சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் வரும். அதோட கரஸ்பாண்டிங்காக ஒரு ஸ்லாட்டு அவரோட பல் செட்டில் வரும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, பேஷண்ட்டால் அவரால் போட முடியும், கழட்ட முடியும், ஆனால் நார்மலான பல் செட்டு மாதிரி இது சாப்பிடும்போதோ இல்லை பேசும்போதோ கலண்டு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ப்ளஸ் நார்மல் டென்ச்சரில் அன்னத்தில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டு வரும். அந்த பிளேட்டுனால பேஷண்ட்டால் ப்ராப்பராக பேச முடியாது, சாப்பிட முடியாது, இல்லை அவருக்கான டேஸ்ட்டு, ஒரு நார்மல் சாப்பாடோட டெம்பரேச்சர் சில்லுன்னு இருக்கா இல்லை சூடாக இருக்கா அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ப்ரெசிஷன் அட்டாச்மெண்ட் டென்ச்சரோட மெயின் அட்வான்டேஜ், அவரால் எல்லாத்தையும் உணர முடியும், ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் அவரால் கஷ்டப்பட அவசியமே இல்லை, கலண்டும் வராது. நீங்களே இந்த பிக்சரில் பார்க்கலாம் அந்த டென்ச்சர் எப்படி இருக்குன்ட்டு. அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் வெறும் கேப்பு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டு. ஸோ ஒரு ரெண்டு பல்லு கட்டுறதுக்காக நார்மலாக நம்ம பல் செட்டில் ஃபுல்லாக ஒரு பிளேட்டு வர மாதிரி இந்த டென்ச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது.